இந்த ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி திங்கட்கிழமை இந்த காலையில நீங்க நல்லா இருப்பீங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. தேவனுடைய நன்மையான கரங்கள் இந்த காலையிலே வெளிப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை நேசிக்க, உங்களை அரவணைக்க, உங்களுக்கு வழிகாட்ட, உங்க கையை அழகா பிடிச்சு அற்புதமான பாதையில் உங்களை அழகாக நடத்தி கொண்டு செல்வதற்கு ஆண்டவர் இந்த காலையில ஆயத்தமா வந்திருக்கிறாரு. காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதியதாய் இருக்கின்றதாம். கிருபைதான் இயேசு, இயேசுதான் கிருபை. அப்போ கர்த்தரானவர் இன்னைக்கு ஒரு நன்மையோட ஒரு புதிய காரியத்தை உங்க லைஃப்ல செய்யும்படிக்கு இந்த காலையிலே அவர் பிரசன்னமாயிருக்கின்றார். இந்த வார்த்தை கேட்கிற என் அன்பு மகனே, என் அருமை மகளே, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறீர்கள். இந்த நாள் உங்களுடைய பயணங்கள், பிரயாணங்கள், கொடுக்கல் வாங்கல், திட்ட தீர்மானங்கள் சகலமும் ஆசீர்வதிக்கப்பட போகின்றது. ஆகவே இந்த காலையில நீங்க துவக்கத்திலேயே ஜெபத்தோடு காரியத்தை நீங்க துவக்குங்க. அது பெரிய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும். அநேகர் என்ன சொல்றாங்கன்னா, நான் ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னாதான் அவருக்கு தெரியுமா? ஏன், அவருக்கு தான் எல்லாமே தெரியும். அவர் தான் சர்வ வல்லவராச்சே, அவர் தான் சர்வ வியாபியாச்சே, அவர் தான் சர்வ ஞானியாச்சே, அவருக்கு மறைவானது எதுவுமே இல்லையே, அவருடைய பார்வைக்கு முன்னாடி எல்லாமே நிர்வாணமா இருக்கு, எல்லாம் வெளியரங்கமா இருக்கு. ஆண்டவருக்கு நான் ஒன்று சொன்னாதான் தெரியணுமா? அவர் எல்லாம் அறிந்தவராச்சே, அவர் முகத்தை மாத்திரம் அல்ல, அவர் இருதயத்தையும் பார்க்கிறவராச்சே. என் விருப்பம் அவருக்கு தெரியும், என் ஜெபம் அவருக்கு தெரியும், என் ஏக்கம் அவருக்கு தெரியும், எனக்கு என்ன வேணும்னு தெரியும், நான் எதை ஆசைப்படுறேன்னு தெரியும், எதை எனக்கு ஆண்டவர் கொடுத்தாருன்னா நான் சந்தோஷப்படுவேன்றதும் அவருக்கு தெரியுமே. அவர் எனக்கு தானா செஞ்சிட மாட்டாரா, நான் கேட்டாதான் செய்வாரா என்று சொல்லி அநேகர் எண்ணுகிறீர்கள். நன்றை கவனிங்கள். நிச்சயமாகவே ஆண்டவருக்கு உங்களுக்கு என்ன வேணும்னு நல்லாவே தெரியும் தாங்க. அவருக்கு மறைவாக எதுவுமே இல்லைங்க. கடந்த காலத்தை அறிந்தவர், உங்களுடைய வருங்காலத்தை அறிந்தவர், இன்றைய நிகழ்காலத்தை அறிந்தவர், உங்களுடைய வாழ்வினுடைய சூழல்களை அறிந்தவர். உங்களை பெற்றெடுத்த தாய் தகப்பனுக்கு கூட உங்க தலையில எத்தனை முடி இருக்குன்னு தெரியாது. ஆனால் நம்மை படைத்த தேவன் நம்முடைய தலையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு முடியும் கூட அவர் எண்ணி வச்சிருக்கிறாருங்க. அவருக்கு உங்க வீட்டு அட்ரஸ் தெரியும், உங்க மொபைல் போன் நம்பர் தெரியும், இன்னைக்கு உங்களுடைய குடும்பத்தின் தேவை என்னன்னு தெரியும், உங்களுடைய கடன் சிக்கல்கள் அவருக்கு தெரியும், பண தேவைகள் தெரியும். ஆனாலும் அவர் என்ன தெரியுமா விரும்புறாரு? உன்னுடைய என்ன தேவையோ, உனக்கு என்ன வேணுமோ, நீங்க எதை சொல்ல விரும்புறீங்களோ அதை நீங்க வாயை திறந்து ஆண்டவருக்கு நீங்க சொல்லணும், நீங்க கேட்கணும், நீங்க மன்றாடணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் ரொம்ப ஆசைப்படுறாருங்க. ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலே தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதனால ஆண்டவருக்கு தெரியும், எல்லாம் பார்த்துப்பாரு, எல்லாம் அவருக்கு தெரியும், அவருக்கு மறைவானது எதுவுமே இல்லை, அவர் செஞ்சிருவாரு அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு மாயை பிரம்மையில் சென்று விடாதீர்கள். அவருக்கு எல்லாம் தெரியும். இருந்தாலும் நான் சொல்லணும், நான் அவர்கிட்ட பேசணும், நான் அவர்கிட்ட மன்றாடணும், நான் அவரிடத்தில் என்னுடைய அபிலாஷைகளை, என் ஆசை விருப்பங்களை, என்னுடைய நல் நோக்கங்களை, என் திட்ட தீர்மானங்களை, என் கொடுக்கல் வாங்கல்களை, என்னுடைய பிரயாணங்களை, என்னுடைய பாதுகாப்புக்கு அடுத்தவைகளை, பண தேவைகளுக்கு அடுத்தவைகளை, உறவு நல்வாழ்வுகளுக்கு அடுத்தவைகளை, என்னுடைய பிள்ளைகளுடைய நல்வாழ்வுகளுக்கு அடுத்தவைகளை குறித்து நான் ஆண்டவரோடு நான் பேசணும், சொல்லணும்னு சொல்லி அவர் எதிர்பார்க்கிறாருங்க. அந்த ஒரு அற்புதமான ஒரு கான்வர்சேஷன் அவருக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய உரையாடல் தான் ஒரு அழகான ஜெபமா இருக்கிறது. அன்பு தெய்வ பிள்ளையே, நீங்க பேசி பாருங்களேன் ஆண்டவர்கிட்ட. இன்னைக்கு உங்களுடைய பயணத்தை குறித்து, பிரயாணத்தை குறித்து, கொடுக்கல் வாங்கல் குறித்து நீங்க அப்பா கிட்ட பேசி பாருங்களேன். அப்பா அழகா, அருமையா, ஆசீர்வாதமா உங்களுடைய ஜெபங்களுக்கெல்லாம் அவர் பலனளிப்பார். அந்தரங்கத்திலே பார்க்கிற பிதா, உங்கள் ஜெபங்களை கேட்கிற பிதா வெளியரங்கமாய் உங்களுக்கு பலன் அளிப்பார். ஆகவே ஜெபத்தை தள்ளி போடாதீங்க, ஜெபிக்காமவும் இருக்காதீங்க. இந்த வார்த்தையை கேட்ட பிறகு நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண போறேன். என் கூடவே சேர்ந்து ஜெபிங்க. அது மாத்திரமல்ல, தனிப்பட்ட விதத்துல நீங்க ஆண்டவரோடு ஜெபித்து உங்கள் காரிய விவகாரங்களை ஆண்டவரிடத்தில் நீங்கள் உரையாடல்கள் மூலம் ஸ்தோத்திரத்தோடு கூட நீங்கள் தேவனுக்கு ஜெபத்தின் மூலமாய் தெரியப்படுத்துங்கள். உங்கள் தேவைகள் சந்திக்கப்படுவது மட்டுமல்ல அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய இந்த உறவு ரொம்ப ஆரோக்கியமானதா மாறுங்க. அதுக்கப்புறம் பாருங்களேன், நீங்க ரொம்ப பரவசம் அடைவீங்க. கொந்தளிக்கிற உங்க மனசு அப்படி சாந்தமா, சமாதானமா, நிம்மதியா, நிறைவா மாறும். அவருக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய உறவு என்ற அந்த ரூட்டு ரொம்ப வலிமையா இருந்துச்சுன்னா அவர் தரக்கூடிய ஃப்ரூட்டு
பிளஸிங்ஸ் உங்க வாழ்க்கையில ரொம்ப நிறைவா இருக்கும். அப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க, ஆண்டவருக்கும் உங்களுக்குமான உறவே ஆனாலும் சரி, கணவன் மனைவியா இந்த வார்த்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்களேயானால் உங்களுடைய உறவே ஆனாலும் சரி, தாய் தகப்பன்மார் பிள்ளைகள் இந்த வார்த்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, உங்களுடைய உரையாடல்களை ஆனாலும் சரி, உங்கள் உறவுகள், நண்பர்கள், அன்பர்கள், உங்களுடைய உறவு சார்ந்த காரியங்களை ஆனாலும் சரி, அது ஆரோக்கியமா இருக்க வேண்டுமேயானால், வலிமையா இருக்க வேண்டுமேயானால், மிக மிக நன்மையா இருக்க வேண்டுமேயானால், உங்களுக்குள் நீங்க என்ன சொல்ல ஒருத்தர் இடத்துல விரும்புறீங்களோ அதை ஓப்பனா சொல்லுகிற நல்ல உரையாடல் உங்களுக்கு இருந்தால்தான் உங்கள் உறவு வலிமையாய் கட்டப்படும். கர்த்தருடைய குழந்தைகளே, ஒரு முறை ஒரு வீட்டில் காலையில கணவன்மார் அவங்க மனைவி டிஃபன் கொடுப்பாங்க, பிரேக்ஃபாஸ்ட் கொடுப்பாங்கன்ட்டு அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அவங்க மனைவி என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இட்லியும் கட்டி சட்னியும் கொண்டு வந்து அவருக்கு முன்னாடி வச்சாங்க. இப்போ அவங்க கணவர் சொன்னாரு, என்ன நீ இட்லி கொண்டு வந்துட்ட, நீ இன்னைக்கு தோசை செஞ்சு எடுத்துட்டு வருவேன் தானே நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கணவர் சத்தம் போட்டாராம். உடனே மனைவி சொன்னாங்களாம், நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தா அது எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு தோசை வேணும்னு சொல்லிட்டு நீங்க உங்க மனசுல நினைச்சுக்கிட்டு இருந்தா, நீங்க ஆசைப்பட்டுட்டு இருந்தா, நீங்க உங்க நினைவுல வச்சுட்டு இருந்தா அது எனக்கு எப்படி தெரியும்? நீங்க வாயை திறந்து சொல்லணும்ல அப்படின்னு சொல்லி அவங்க மனைவி சொன்னாங்களாம். அப்பதான் அவருக்கு புரிஞ்சுதான், ஆமால எங்க மனைவி இன்னைக்கு தோசை சுட்டு கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் நினைச்சிட்டு இருந்தா என் மனைவிக்கு எப்படி தெரியும்? நான் அதை முன்னாடியே சொல்லியிருக்கணும்ல, இல்லை நேத்தே நான் சொல்லியிருக்கணும்ல, நேற்று ராத்திராச்சும் நான் சொல்லியிருக்கணும்ல. காலையில் பேசாமல் வந்து டைனிங் டேபிளில் உட்காந்துக்கிட்டு என் மனைவி வந்து தோசை செஞ்சு கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நானே நினச்சிக்கிட்டு இருந்தேன், எப்படி தோசை தானே வரும்? அப்புறமா அந்த பிழையை அவர் கணவர் உணர்ந்தாராம். அதற்கப்புறம் எல்லாமே கணவன் மனைவியும் என்ன வேணும் ஏது வேணும்னு சொல்லிட்டு எல்லாவற்றையும் பேச ஆரம்பித்தார்களாம். ஆம், அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நன்றாய் கவனிங்கள். தேவன் படைத்த எந்த படைப்புக்கும் தேவன் கொடுக்காத ஒரு பெரிய ஆற்றலை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அந்த ஆற்றல் தான் பேசும் திறன். ஆண்டவர் படைத்த எந்த விலங்குகளுக்கோ, பறவைகளுக்கோ, நீர் வாழும் ஜந்துக்களுக்கோ, எந்த விதமான தாவரங்களுக்கோ, என்ன வலிமையான உயிரினங்களுக்கோ அவர் பேசுகிற ஆற்றலை கொடுக்கவே இல்லை. ஆகவேதான் அதனுடைய உறவுகள் எல்லாம் ரொம்ப ஹெல்த்தியா இருக்காது. கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த உறவுகள்லாம் உடைஞ்சு போயிடும். ஆனா மனிதனுக்கு தேவன் கொடுத்திருக்கக்கூடிய பெரிய ஆற்றல் பேசும் திறன் எதற்காகன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப முக்கியமா அவன் உறவுகளை கட்டுவதற்காகத்தான் இந்த அற்புதமான பேசும் ஆற்றல் திறனை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கும் தேவனுக்கும் இருக்கக்கூடிய உறவை ஆனாலும் சரி, குடும்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய உறவை ஆனாலும் அது வலிமையை கட்டப்பட வேண்டுமேயானால் கொஞ்சம் பேசுங்க, வாயை திறந்து பேசுங்க, கூச்ச வெக்க அச்சப்படாம பேசுங்க. நிறைய கணவன்மார்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, என் மனைவிக்கு இது தெரியாதா, திருமணமாய் இத்தனை வருஷம் ஆச்சு, இன்னும் என்னை புரிஞ்சுக்கலையா, என்னை புரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் செய்யணும்ல, என்னை புரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் பண்ணணும்ல, என்னை புரிஞ்சுக்கிட்டு என்னை சந்தோஷப்படுத்தணும், என்னை புரிஞ்சுக்கிட்டு எனக்கு வேண்டிய அந்த கடமைகளை செய்யணும், என்னை புரிஞ்சுக்கிட்டு அந்த உதவியை செய்யணும்ட்டு நிறைய கணவன்மார்கள் சொல்றாங்க. இப்ப மனைவிமார்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஓ என் கணவர் என்னை விட வயசுல பெரியவர் தானே, அவர் அனுபவசாலி தானே, அவருக்கு அனுபவம் இருக்குதானே, அவர் படிச்சவர் தானே, மற்ற விஷயத்தெல்லாம் செய்யறாரு, மற்ற விஷயத்துக்கெல்லாம் கரெக்டா பண்றாரு, ஏன் என் விஷயத்துல மட்டும் நான் விரும்புறத அவர் எனக்கு செய்ய மாட்டாரு, நான் ஆசைப்படுறத எனக்கு கொடுக்க மாட்டாரு, நான் நினைக்கிறத அவர் நிறைவேற்ற மாட்டாருன்னு சொல்லிட்டு கணவன் மனைவி உறவுல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. தயவு செய்து கர்த்தருடைய பிள்ளைகளை நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். என்னதான் உங்க கணவருக்கு அனுபவங்கள், படிப்புகள், வயதில் மூத்தவராய் இருந்தாலும், என்னதான் மனைவி திருமணமாகி உங்களோட பல வருஷம் குடும்பம் நடத்தினாலும், நீங்க பேசினாதான் உங்களுக்கு புரியும். நீங்க வாயை திறந்து சொல்லணும். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு, அவங்க எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, எங்க போகணும் எங்க போகக்கூடாது, எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாது, கணவன் மனைவி ஓப்பனா பேசுங்க. பிள்ளைகளோடு வாயை திறந்து பேசுங்க. என் பிள்ளைகளுக்கு தெரியாதா, நான் பெற்றெடுத்த பிள்ளைகள் தானே, என் வீட்டில் தானே இருக்கிறாங்க, என் கூடவே தானே இருக்கிறாங்க, மற்றதெல்லாம் தெரியுது என் பொண்ணுக்கு, மற்றதெல்லாம் தெரியுது என் பையனுக்கு, இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜிக்கு நல்லா படிச்சிருக்காங்க, இங்கிலீஷ் நல்லா பேசுறாங்க, எல்லா சிஸ்டமுடைய நாலேஜ் தெரியுது, உலகத்தை பத்தி அறிவு எல்லாமே தெரியுது, இந்த சின்ன விஷயம் பிள்ளைகளுக்கு தெரியாதான்னு சொல்லிட்டு பிள்ளைகள் மேல் கசந்து கொள்ளாதீர்கள். பிள்ளைகளோடு வாயை திறந்து மனசு திறந்து பேசுங்க. இதை செய்யுமா, இதை செய்யாத, இதை பண்ணுப்பா, இதை பண்ணாதன்னு பிள்ளைங்களோட வாயை திறந்து பேசுங்க. நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க உங்க பிள்ளைங்க கிட்ட பேசுங்க. அதே மாதிரி தான் பிள்ளைகளும், எங்க அப்பா எவ்வளவு பெரியவர் எல்லாமே அவருக்கு தெரியுது, எங்க அம்மா எவ்வளவு பெரியவங்க எல்லாமே தெரியுது, ஆனா என் விஷயத்துல மட்டும் நான் நினைச்ச மாதிரி செய்ய மாட்டாங்க, நான் விரும்புற மாதிரி செய்ய மாட்டாங்கன்னு பிள்ளைகள் வந்து தாய் தகப்பன்மார்கிட்ட எதிர்பார்க்கிறாங்க. ஆனா வாயை திறந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க. இல்லை இல்லை, அன்பான பிள்ளைகளே, அப்பா அம்மா கிட்ட பேசுங்க.
அப்பா எனக்கு இது கஷ்டமா இருக்கு நீங்க சொல்றது, அம்மா இப்படி இருக்கு, இது எனக்கு ரொம்ப வேதனைப்படுத்துது, இப்படி சொல்லாதீங்க, இப்படி பண்ணாதீங்க, இப்படி செய்யுங்க, இப்படி சொல்லுங்க. நீங்க என்ன உங்க மனசுல வச்சிருக்கீங்களோ அதை வாயை திறந்து ஓப்பனா பேசுங்க. உரையாடல்கள் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற உறவுகளை கட்டுவதற்கான வலிமையான ஒரு ஆயுதம். அந்த ஆயுதத்தை யூஸ் பண்ணுங்க. அதை வாக்குவாதம் செய்வதற்காகவோ, சண்டையிடுவதற்காகவோ, பழி தீர்த்துக் கொள்வதற்காகவோ, விரோதமான பேச்சுக்களை பேசுவதற்காகவோ, தாக்கி பேசுவதற்காகவோ யூஸ் பண்ணாம அன்பா பேசுங்க, கனிவா பேசுங்க, கருணையா பேசுங்க, காருண்யத்தோட பேசுங்க. இடிக்கிற மாதிரி பேசாதீங்க, கற்றா மாதிரி பேசுங்க, தெளிவுபட பேசுங்க. வேதம் சொல்லுகிறது பாருங்களே கர்த்தருடைய பிள்ளைகளே, எபிரேயரின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். பாருங்கள், வேத புஸ்தகம் எவ்வளவு அழகாய் சொல்லுகிறது. ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். புத்தி சொல்லணுமா? நாளானது சமீபித்து வருகிறது எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டுமா? நாட்கள் போயிட்டே இருக்குல்ல, காலங்கள் கடந்துகிட்டே இருக்குல்ல. இப்ப நாட்கள் போக போக, காலங்கள் போக போக நீங்க இப்படி யோசிச்சிடக்கூடாது. அவங்களுக்கு தெரியாதா, அனுபவம் இல்லையா, என் கூட தானே இருக்கிறாங்க. இல்ல, நாட்கள் ஆக ஆகதான் நீங்க நிறைய அவங்க புரிஞ்சுப்பாங்க நினைக்க கூடாது. நாட்கள் ஆக ஆகதான் நீங்க சொல்லி சொல்லி புரிய வைக்கணும், பேசி பேசி புரிய வைக்கணும். நீங்க உங்க விஷயங்களை எடுத்து அழகா பக்குவமா பதமா இதமா பேசணும். கட்டுங்கள் பிள்ளைகளே. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற உறவு புனிதமானது, உயர்வானது, மேன்மையானது, உங்கள் வாழ்க்கையை கொண்டாட வைக்கக்கூடியது. அதை சொற்கள் என்னும் கற்கள் போல் அதை மாற்றி காயப்படுத்தி விடாதீர்கள். சொற்களை அழகாக அற்புதமான விதத்தில் உபயோகப்படுத்தி புரிய வைங்க. நிச்சயமா உங்களுக்கு புரியும். புரியாதவர்கள் எவருமே கிடையாது. எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஒரு முறை ஒருத்தர் ஒரு வீடியோ எனக்கு ஷேர் பண்ணியிருந்தாரு. அந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா. அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவில் என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெரிய ரோடு, வண்டி, காரு, பஸ் எல்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்கு. அப்போ இந்த பக்கத்துல ஒரு பெரிய யானை கூட்டம். ஒருத்தர் என்ன தெரியுமா பண்றாரு, அந்த வீடியோல அவர் பைக்ல வராரு. அந்த பைக்கை ஓரமா நிறுத்திட்டு எல்லா வண்டியும் ஸ்டாப் பண்றாரு. அவர் ஸ்டாப் பண்ணிட்டு என்ன பண்றாருன்னா, யானைகளை பார்த்து கையை சேர்க்கிற, நீங்களாம் போங்கன்னு. யானைகள்லாம் அப்படியே இல்லை, ஏறக்குறைய எப்படி ஒரு 20-30 யானைகள் இருக்குங்க. அப்படியே ரோட கிராஸ் பண்ணி போதுங்க. அந்த பக்கம் வண்டி நின்றுச்சு, இந்த பக்கம் வண்டி நின்றுச்சு. கடைசியா போன ஒரு யானை மாத்திரம் நல்லா தன்னுடைய தும்பி கையை அப்படியே உயர்த்தி அவரு வழி விலகி விட்டார். பார்த்தீங்களா, அவருக்கு நன்றி சொல்லுதுங்க. அது உண்மையாவே ரொம்ப பிரமிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சு. யோசித்து பாருங்க, நம்மளாம் சொல்றோம் 5 அறிவு 6 அறிவுன்னு சொல்றோம் இல்லையா, 3 அறிவு 4 அறிவுன்னு சொல்றோம். அந்த பிராணிகள், அந்த விலங்குகளுக்கு கூட ஒரு விஷயத்தை நம்ம சொல்றோம்னா புரிஞ்சுக்குதுங்க, புரிஞ்சுக்கிட்டு நன்றியெல்லாம் செலுத்துதுங்க. அப்படி பார்க்கும் பொழுது தேவனுடைய சாயல் ரூபத்தின் படைக்கப்பட்ட உங்கள் குடும்பம், உங்க குடும்ப அங்கத்தினர்கள், உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு நீங்க பக்குவமா இதமா பதமா சொல்லும் பொழுது அவங்க அழகா புரிஞ்சுப்பாங்க. உங்களுடைய மனதுக்கும் உங்கள் உறவுகளுக்கும் அவங்க இதமா இருப்பாங்களே அல்லாமல் இடிக்கிறவர்களாக இருக்க மாட்டார்கள். ஆகவே பேசுங்க, உறவுகள் கட்டப்படும். கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளுங்கள். ஆண்டவரோடும் ஜெபத்தின் மூலமாய் பேசுங்கள். அவருக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய உறவு கட்டப்படும். உங்கள் குடும்ப அங்கத்தினர்களோடு பேசுங்க. ஈகோலாம் பார்க்காதீங்க, இறங்கி போய் பேசுங்க. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் வர்த்திக்க செய்ய போகின்றார். இன்னும் உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட, இன்னும் உங்கள் கணவன் மனைவி உறவு கட்டப்பட வேண்டும் என்ற ஒரு உன்னத நோக்கத்தோடு இன்னைக்கு சாயந்தரம் நம்ம சர்ச்சில் குடும்ப ஆசீர்வாத ஆராதனையை நாங்கள் ஒழுங்கு செய்திருக்கிறோம். ஆம் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் சபைக்கு அருகாமையில் இருக்கக்கூடியவர்களே ஆனால் நிச்சயமா இன்னைக்கு சாயந்தரம் 6:30 மணிக்கு நம்முடைய திருச்சபையில் நடைபெறக்கூடிய குடும்ப ஆசீர்வாத ஜெபத்தில் பங்கு கொள்ளுங்க. இன்னும் உங்க குடும்பம் வலிமை அடைய, மேன்மை அடைய, அழகாய் கட்டப்பட, ஆசீர்வாத நன்மைகள் உண்டாக உங்க குடும்பத்திற்காக நல்ல ஆலோசனைகளை கொடுத்து ஜெபிக்கவிருக்கிறோம். ஒருவேளை நீங்க வெகு தொலைவில் இருக்கக்கூடிய நபர்களாய், தேசத்தில் இருக்கக்கூடிய நபர்களாய் இருப்பீர்களே ஆனால் இன்று மாலை 6:30 மணிக்கு லைவ்ல நாங்க இந்த ஆராதனை டெலிகாஸ்ட் பண்ண போறோம். நீங்க அதுல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, வேர்டை கேளுங்க. நிச்சயமா நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். நீங்க நல்லா இருப்பீங்க. இன்னைக்கு நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. நீங்க ரொம்ப நல்ல விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். கர்த்தருடைய குழந்தைகளே, உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண போறேன். அது போலவே இன்னைக்கு இந்த ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி திங்கட்கிழமை பிறந்த நாள்
காண்கின்ற நம்முடைய அன்பு சகோதரி ஐ கங்கா மற்றும் அன்பான பிள்ளைகள் கேசவன் மற்றும் அன்பு மகன் எம் ஜாய் ஷேரன் மற்றும் அன்பு மகள் வர்ஷினி, அன்பு சகோதரர் விஜயகுமார் மற்றும் இன்றைக்கு திருமண நாள் காணக்கூடிய பிள்ளைகளுக்காகவும் நம்ம ஜெபம் பண்ண போறோம். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? எங்கள் அன்பின் பரிசுத்தம் உள்ள தூய தகப்பனே, திருக்குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சமூகத்தில் வருகின்றோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி இந்த திங்கட்கிழமை இந்த காலையிலே அடியோனோடு கூட சேர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் வலக்கரம் நீட்டி தொட்டு நீர்த்தாமே ஆசீர்வதிப்பீராக. ஆம் தெய்வமே, உடைய பிள்ளைகள் சென்று கொண்டிருக்கக்கூடிய பாதைகள், அவர்களுடைய தேவைகள், அவருடைய வாஞ்சைகள், அவருடைய விருப்பங்கள், அவருடைய அபிலாஷைகள், நல்நோக்கங்களை ஜபத்தின் மூலமாய் உமக்கு தெரியப்படுத்திக் கொண்டிருக்கிறார்களே. எப்பொழுதுமே ஜபத்தின் மூலமாய் தேவனுக்கு எல்லாவற்றையும் தெரியப்படுத்த வேண்டும் என்ற புரிதல் இன்றைக்கு நீர் எங்களுக்கு உணர்த்தி இருக்கிறீர். அதுபோலவே ஜபத்தோடு உடைய பிள்ளைகள் காரியங்களை துவக்குவார்களாக, ஜெயம் பெறுவார்களாக. கர்த்தருடைய நாமத்தினாலே விசேஷமாக தங்கள் உறவுகள் அண்டையில் கணவன் மனைவி உறவு, பிள்ளைகள் தாய் தகப்பனர் உறவு, நட்பு உறவு, சொந்த பந்தங்களோடு இருக்கக்கூடிய உறவுகள் சார்ந்த விஷயத்துல ஆண்டவரே புரிய வைக்கிறதுக்கு ஏதோ ஒன்று செய்யாம பேசி உரையாடல்கள் மூலம் காரியங்களை பகிர்ந்து கொள்ள, புரிந்து கொள்வதற்கு ஏதுவான பேச்சுக்களை அழகாய் இதமாய் பதமாய் பேச, ஒவ்வொருவரும் உறவுகளோடு கனிவாய் கருணையாய் பேசக்கூடிய கிருபைகளை தந்து நீர் ஆஸ்வதிப்பீராக. குடும்பங்களை கட்டுவீராக. இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் யாராயிலும் குடும்ப உறவுல பல சிக்கல்களோடு, மனத்தாங்கல்களோடு, உடைப்புகளோடு, காய கண்ணீர்களோடு இருப்பார்களே, ஆனால் கர்த்தாதி கர்த்தர் இந்த காலையிலே அழுகையோடும் கண்ணீரோடும் காயத்தோடும் குடும்பம் உடைக்கப்பட்டிருக்கிற நிலையில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை தேற்றுவீராக, ஆற்றுவீராக. இன்றைக்கு இந்த நாளிலும் ஆண்டவருடைய கட்டும் கரங்கள் அநேக குடும்பங்களை கட்ட வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. மனம் திறந்து மன்னித்து பேசுகிற ஒரு மனப்பான்மை ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக தந்தருள்வீராக. மகிமை கன துதிகள் உமக்கு நாங்கள் ஏறெடுக்கிறோம். இன்றைய நாளிலே பிறந்த நாட்கள் காண்கின்ற, திருமண ஆண்டுகள் காண்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். தேவன் வலக்கரம் நீட்டி புதிய ஆண்டுகளை காண்கின்ற பிள்ளைகளுக்கு புதிய புதிய வளமான நலமான ஆசீர்வாதங்களை சம்பூர்ணமான ரகத்திலே தந்து நீர் ஆசீர்வதித்து கனப்படுத்தி முடிய வருகை வரும் மட்டும் இதுபோல் இன்னும் அநேக சந்தோஷமான பிறந்த நாட்களை, திருமண ஆண்டுகளை உடைய பிள்ளைகள் காண வேண்டும் என வாழ்த்தி ஆசீர்வதித்து ஒப்பு கொடுத்து ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே வாழ்த்தி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். இன்று மாலை 6:30 மணிக்கு நாம் மீண்டும் சந்திப்போம். நீங்க நல்லா இருப்பீங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க.